ஓம் மகா கணபதியை நமக. குருவாழ்க, குருவே துணை. அன்பும் சிவமுமாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன், ஈரோஜி குருஜி மகாராஜ் சித்தர் ஜீவசமாதி முனீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து இப்போது இதுக்கு முன்பதிவில் வந்து ஷட்பலத்தில் அதாவது காலபலம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் வந்து உங்கள் குடும்பத்தின் கோத்திரம் என்னவென்று தெரியுமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் அதாவது வீட்டு குடும்பத் தலைவர் 60 வயது 70 வயது ஆன பிறகும் கூட அந்தந்த குடும்பத் தலைவருக்கு தனது குடும்பத்தின் குலம் கோத்திரம் என்னவென்று தெரியாமல் கூட இருக்கிறார்கள். இது வந்து பொதுவாக கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை ஆராதனைகள் செய்யும் போதும் சரி, சுபகாரியங்கள் செய்யும் போதும் சரி, அசுப காரியங்கள் அதாவது முன்னோர்களுக்கு திதி என்று தர்ப்பணம் கொடுக்கும் போதும் சரி, ஐயர் வந்து பேர் சொல்லுங்கள், ராசி சொல்லுங்கள், நட்சத்திரம் சொல்லுங்கள், அப்புறம் வந்து கோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அர்ச்சனை பூஜை, தீபாரதனை, தர்ப்பண பூஜை செய்கிறார்கள். அப்படி செய்யும்போது கேட்கும்போது கோத்திரம் தெரிந்தவர்கள் வந்து சொல்கிறாங்க இல்லையா? அப்போ கோத்திரம் தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இப்போது வந்து கோத்திரம் தெரியாதவர்கள் வந்து அவரவர்கள் எந்தெந்த சாமி அதாவது அவங்களை பிடிச்ச சாமியை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க வழிபாடு பண்ணுற சாமிகள் அதாவது சிவனை வழிபடுறாங்க, சிவனை வழிபடும் போது சிவகோத்திரம் என்றும், விஷ்ணு வழிபடும் போது விஷ்ணு கோத்திரம் என்றும் சொல்வதை நாம் பார்த்துருப்போம் இல்லையா? இதுபோல் சொல்லும்போது ஜோதிடத்தில் அதாவது ஜோதிட சாஸ்திர வரலாற்று ரீதியாக இது வந்து முரண்பட்டாகத்தான் அமைகிறது. ஆனால் ஜோதிட வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது மனிதன் பிறக்கும் போதும் சரி, இறக்கும் போதும் சரி, நாள் நட்சத்திரம் அடிப்படையில் எப்படியும் ஜோதிடத்தில் உள்ள 27 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள், இறந்தும் இருப்பார்கள் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த கோத்திரம் என்பது வந்து பரம்பரையாக வாழையடி வாழையாக முன்னோர்களின் வழியாக அதாவது புதன் பகவான் புதன் நாடியில் 7 ரிஷிகளின் பெயரிலும், நட்சத்திரங்களின் பெயரிலும், கிரகங்களின் அடிப்படையிலும் கோத்திரங்கள் அமையப்படுகிறது என்பது ஜோதிட வரலாற்று சான்றுகளில் கூறுகிறது. இப்படி கிரகங்களின் நட்சத்திரங்களின் அடிப்படையில் ரிஷிகளின் நட்சத்திரங்களின் அடிப்படையிலும் வரலாற்று ஜோதிட சான்றின் அடிப்படையிலும் கோத்திரங்கள் வந்து அமைந்திருப்பதை பார்த்துருப்போம். அதாவது இப்போ பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது சூரியன் கிரகத்தில் அதன் நட்சத்திரத்தின் அடிப்படையில் வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி இதில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்யவர் மகரிஷி கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு என்று உள்ளது. அப்புறம் வந்து சந்திர பகவான் அதாவது சந்திர கிரகத்தின் அதன் நட்சத்திரத்தில் வந்து மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம் இதில் வந்து அத்திரேயர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அத்திரி மகரிஷி கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம். புதன் வியாழன் கிரகத்தில் வந்து அதன் நட்சத்திரத்தில் அதாவது அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இவைகளில் ஆங்கிரேசர் அதாவது விஸ்வாமித்திரர் மகரிஷி கோத்திரம் அப்படின்ட்டோம். செவ்வாய் கிரகத்தின் அதன் நட்சத்திரத்தின் அதாவது ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து பரத்வாஜர் அதாவது பரத்வாஜர் மகரிஷி கோத்திரம் என்றும், சுக்கிரன் கிரகத்தில் அதன் நட்சத்திரத்தில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் கௌதம மகரிஷி கோத்திரம் அப்படின்ட்டோம். சனி ராகு கிரகத்தில் அதன் நட்சத்திரத்தில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் காஷ்யபர் அதாவது பைதிநாசர் அதாவது ஜமத்கினி மகரிஷி கோத்திரம் அப்படின்ட்டோம். கேது கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதன் நட்சத்திரத்தில் சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் வந்து ஜெய்மினி என்கிற வசிஷ்ட மகரிஷி கோத்திரம் அப்படின்ட்டோம். ஜோதிட வரலாற்று சான்றுகளில் வந்து
கிரகம், நட்சத்திரம், ரிஷிகள் இவர்களின் அடிப்படையில் கோத்திரங்கள் தெரிந்து இறைவனை வழிபாடு செய்வதன் மூலம் இறைவனின் ஆசி வகைகள் மற்றும் பலன்கள் பெறலாம் என்பதுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன்.